அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் ஏனைய மூமின்கள் மீதும் நம்மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விதியை மறுபடியும் எழுதும் மாதம் ரமலான் மாதம். அன்பானவர்களே, ரமலான் மாதம் என்பது இஸ்லாமியர்களுக்கு ஏனைய மாதங்களை போல சாதாரணமான மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்குது, ஆன்மீக புரட்சி செய்யக்கூடிய மாதமாக இருக்குது. அல்லாஹும் தன் திருமறையில் எப்படி சொல்லி காட்டுறான், இந்த ரமலான் மாதம் இறையச்சம் மிக்கவர்களாக நீங்கள் திகழக்கூடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது நம்மளுக்கு இந்த இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய இந்த மாதம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை விதியை மாற்றக்கூடிய மாதமாக எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த ரமலான் மாதத்தில் நம்ம நோன்பாளிகளாக இருந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், நற்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதிகமாக துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கும்போது நம்ம சுய கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக, ஒரு சிறப்புமிக்க மாதமாக இந்த மாதம் இருக்குது. அல்லாஹு தன் திருமறையில் சொல்லி காட்டுறான். அதாவது 44வது அத்தியாயத்தில் அத்துஹானில் 1-3 வரைக்கும் உள்ள வசனங்கள் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எத்தகைய இரவு எனில் அதில் தான் ஒவ்வொரு விவகாரத்திற்கும் விவேகமிக்க தீர்ப்பு நம்முடைய கட்டளையினால் பிறப்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது அந்த ஒரு இரவில் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அந்த விவகாரங்கள் முடிவு செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. தனி மனிதனுடைய விதியும் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது நாம் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து கொண்டு எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்போது அதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய அடையாளமாகவும் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு நம்மளுடைய விதி எங்கே மாற்றப்படுது, நம்மளுடைய விதியவே மாற்றக்கூடிய மாதமாக இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல எதனால் நம்மளுடைய விதி மாற்றப்படுது, அல்லாஹ் தீர்மானிக்கப்பட்ட விஷயத்திலிருந்து நம்மளுடைய விதி மாற்றப்படுது அப்படின்னா இந்த ரமலான் மாதத்தில் நோம்பாளிகளாக இருந்து கொண்டு நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு தவறை திருத்தி கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, நோம்பாளியினுடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துவாவிற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை